தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தொடர்ந்து சர்வ வல்லவரின் பாதுகாப்பில் வாழுங்கள் என்ற தலைப்பில் தியானிக்கப் போகிறோம். பாதுகாப்பு என்பது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் மகா பெரிய ஆசீர்வாதம். பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் எப்படி தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்க வாஞ்சியுள்ளவராக ஆசையுள்ளவராக இருக்கிறார். இந்த கடைசி காலங்களிலும் கூட, இந்த ஆபத்து நிறைந்த உலகத்திலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். தீமைக்கு விலக்கி, அழிவுகளுக்கு விலக்கி, கொள்ளை நோய்களுக்கு விலக்கி, ஆபத்துகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் என்பதை குறித்து பார்த்தோம். பாருங்க, தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவாக அழைக்கப்பட்டவன். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு அவனுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா தாவீது ராஜாவாக ஆயிருக்கவே முடியாது. சிறு வயசுலேயே அவர் மரித்து போயிருந்திருப்பார். கர்த்தர் தாவீது கூட இருந்து அவரை பாதுகாத்ததினாலே தான் அவரால் ராஜாவாக முடிஞ்சிச்சு. ராஜாவானதுக்கப்புறமும் கூட ஒரு நிலையான ஆட்சியை அமைக்க முடிஞ்சிச்சு. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக வாழ முடிந்தது. ரைட். கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்ததுனால தான் அவர் மூலமாக கிறிஸ்து மெசியா இந்த பூமிக்கு வர வாசல் திறக்கப்பட்டது. பாருங்கள், ஆபிரகாம் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டதுனால தான் அவர் கர்த்தரை பின்பற்றி கீழ்ப்படிய முடிந்தது. அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக மாற முடிந்தது. விசுவாசிகளுக்கு தாப்பனாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறவராக அவரால் வாழ முடிந்தது. கர்த்தர் யாக்கோபை பாதுகாத்தனதுனால தான் யாக்கோபு, ஒரு தனி மனிதனாக இருந்த யாக்கோபு ஒரு தேசமாக மாற முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்ததுனால தான் யோசேப்பு சிறு வயதிலே அழிக்கப்படாமல் ஒரு தேசத்தின் தலைவராக எகிப்து தேசத்துக்கும் மற்ற தேசங்களுக்கும் அவருடைய சொந்த குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக மாறினார். அவருடைய ரட்சிப்புக்கு காரணராக மாறினார் இல்லையா? இப்படி நீங்கள் பைபிள் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு அதி முக்கியமாக இருக்கிறது. அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் தன்னுடைய மக்கள் தன்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யாரும் காலத்திற்கு முன்பாக மரித்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. எல்லாருமே பாதுகாப்போடு வாழ வேண்டும், நீடித்த ஆயுளால் திருப்தி அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நம்ம இதெல்லாம் அறிந்து கொண்டு கர்த்தருடைய பாதுகாப்பை வாஞ்சித்து நாடி அதை பெற்று அனுபவிக்க வேண்டும். அது இந்த கடைசி காலங்களில் ஆபத்துகள் அதிகமாக இருக்கும் என்று வேதம் போதிக்கிறது. பல்வேறு ரீதியில் பூமியிலே ஆபத்துகள் உண்டாகும், கடினமான காரியங்கள் உண்டாகும், பயங்கரமான காரியங்கள் கூட உண்டாகும். ஆனால் அப்படிப்பட்ட காலங்களில் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பாதுகாப்பார் என்றும் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் தொடர்ந்து பல காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட முக்கியமான காரியங்களை, மகிமையான காரியங்களை பேசுவார், வெளிப்படுத்துவார். ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, சர்வ வல்லவர் நீர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர், உன்னத தேவன் நீர், எல்லாரை காட்டிலும் பெரியவர். தாப்பனே, நீரே எங்கள் கேடகம், எங்கள் கோட்டை, எங்கள் அரண், நாங்கள் நம்பியிருக்கிற தேவன். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பை குறித்த ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பாதுகாப்பை பெற்று எப்படி அனுபவிப்பது என்பதை நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் ஜீவிக்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். பிதாவை, உம்மை நோக்கி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது எப்போதுமே ஒரு எதிர்பார்ப்போடு வர வேண்டும். தேவன் என்னோடு கூட பேசுவார், தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவன் என் வாழ்வை கட்டுவார், தேவன் எனக்கு ஞானத்தை வெளிப்படுத்துவார். அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுவார்ன்ற ஒரு விசுவாசத்தோடு வர வேண்டும். அதை வாஞ்சித்து எதிர்பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் உங்களோடு கூட என்று பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இப்போது நம்முடைய ஊழியத்திற்கென்று காணிக்கை எடுக்கிற நேரம் வாசிப்போம். மறுபடியும் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 6ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் சிறுக விதைக்கிறது பெருக விதைக்கிறது அப்படின்றது அமௌண்ட்டு எவ்வளவு அப்படின்றத வச்சு நிர்ணயிக்கப்படுகிற காரியம் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிறதுல எந்த பகுதியை நீங்கள் விதைக்கிறீங்கன்றதை வச்சு, அதாவது உங்கள்கிட்ட இருக்கிறதுல என்ன சதவீதத்தை நீங்கள் விதைக்கிறீர்கள் என்பதை வச்சு தான் சின்ன விதையா பெரிய விதையா அப்படின்றது நிர்ணயிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு பூமியில் இருக்கும்போது ஒரு பெண் வெறுமனை 2 செப்பு காசு தான் போட்டான். ஆனால் அந்த 2 செப்பு காசை கர்த்தர் சொல்கிறாரு, ரைட், அந்த பொண்ணு தான் அன்றைக்கி விதைச்சவங்களே அதிகமாக விதைச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஒரு பையில் தங்கத்தை எடுத்து போடுறாங்க, வெள்ளி எடுத்து போடுறாங்க, நிறையா பணம்லாம் போட்டுட்ருக்குறாங்க காணிக்கை பெட்டிக்குள்ளே. அந்த மதிப்பை வச்சு பார்த்தோம்னா அவங்க கொடுத்த காணிக்கைகள் இந்த அம்மா கொடுத்ததை காட்டிலும் எவ்வளவோ அதிகம், எவ்வளவோ ஜாஸ்தி, ரைட். இந்த அம்மா போட்ட காணிக்கை அவங்க போட்ட காணிக்கை முன்னாடி ஒன்றுமே கிடையாது அமௌண்ட்டை வச்சு பார்த்தோம்னா. ஆனால் இந்த அம்மா பாருங்கள், இவங்கள்ட்ட இருக்கிறத பூரா போட்டாங்க காணிக்கையில். ஹல்லேலூயா. அவங்கள்ட்ட எவ்வளோ இருந்துச்சோக்கோ அவ்வளோத்தையும் போட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சீமான்கள், நல்ல ஐஸ்வர்யம் உள்ள மக்கள். அவங்கள்ட்ட இருந்த அந்த மிகுதியில் ஒரு சின்ன பகுதியை எடுத்து அவங்க போட்டிருக்கிறாங்க காணிக்கைக்குள்ளே. அப்போ பெர்சன்டேஜ் பிரகாரம் பார்த்தோம்னா இந்த அம்மா தான் அதிகமாக விதைச்சிருக்கிறாங்க. ஏசு அப்படியே சொல்கிறார், மற்றவங்களாம் அவங்களுக்கு இருக்கிற அந்த மிகுதியில் இருந்து எடுத்து காணிக்க போடுறாங்க. இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கைக்கு இருந்த எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டாங்க. ஹல்லேலூயா. சில சமயம் ஒரு சிலர் 100 ரூபா தான் காணிக்கையில் போடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் பாருங்கள் 10,000 போடுவாங்க, ரைட். அவன் 100 ரூபா போட்டவங்க கையில் 500 ரூபா தான் இருந்திருக்கும், அவங்க 100 ரூபா எடுத்து போட்டிருப்பாங்க. 1 கோடி கையில் வச்சுருக்கவன் 10,000 ரூபா எடுத்து போட்டிருப்பான், ரைட். இப்போ பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா யார் ஜாஸ்தி போட்டிருக்கேன், ரைட், 100 ரூபா போட்டவங்க தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். அந்த மாதிரி தான் பாருங்கள், நான் கர்த்தர் அமௌண்ட்டை வச்சு பெரிய விதையா சின்ன விதையான்னு நிர்ணயிக்கிறது கிடையாது. ஒரு சிலர் அநேக நேரத்தில் விதைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க என் கையில் அமௌண்ட்டு பெருசாக இருந்தால் தான் நான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருக்கிறத போடணுங்க. உங்கள்கிட்ட 10 ரூபா இருந்துச்சுன்னா 10 ரூபா போடணும். என்னால் இப்போ 10 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 10 ரூபாயை விதைக்கணும். நீங்கள் விதைக்கிற அந்த 10 ரூபா கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. அந்த 10 ரூபா கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. அந்த 10 ரூபாய்க்கு கர்த்தர் பெரிய அறுவடையை உங்களுக்கு கொண்டு வருவார். புரியுதா? அந்த 10 ரூபா தான் உங்களுக்கு பெரிய அறுவடையை கொண்டு வரப்போகுது. அந்த 10 ரூபாயை கையிலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்யாது, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த 10 ரூபா தான் அதோட மதிப்பு. அந்த 10 ரூபாயை விதைச்சிங்கன்னா அதோட மதிப்பு வேறு லெவல். ஏன்னா அந்த 10 ரூபா இப்போ 30, 60, 100 அறுவடையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அந்த 10 ரூபா 10 ரூபா தான். அந்த 10 ரூபாய்க்கு நான் அரை கப்பு டீ தான் வாங்க முடியும் நம்மளால், இல்லையா? ஆனால் அதே 10 ரூபாயை நீங்கள் விதைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹல்லேலூயா, அது உங்களுக்கு 30, 60, 100 அறுவடையை கொண்டு வரும். அந்த 10 ரூபா ஆசீர்வாதத்துக்கான வாசலை உங்கள் வாழ்வில் திறக்கும்.
அதனால் என்கிட்ட கம்மியாக இருக்குது நான் விதைக்க மாட்டேன்லாம் யோசிக்காதீங்க. 10 ரூபா இருக்குதா விதைங்க, 50 ரூபா இருக்குதா விதைங்க. உங்கள் கையில் கர்த்தர் என்ன கொடுத்துருக்குறாரோ அதற்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் விதைங்க. ரைட்? பெருசாக தான் விதைக்கணும்லாம் இருக்கக்கூடாது. அது ஒரு வஞ்சகம் பாருங்கள். பிசாசு பொய் சொல்லி உங்களை ஏமாத்துறான். ரைட்? நீங்கள் சின்னதாக்க தான் என்கிட்ட அமௌண்ட்டு கம்மியாக இருக்குதுன்னா இருக்கிறதுல விதைங்க. சங்கடம்லாம் படக்கூடாது. சங்கடப்படுறவங்க அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியாது. எலியா காலத்தில் அந்த விதவை பெண் கையில் இத்தினூண்டு மாவு இத்தினூண்டு எண்ணெய் தான் இருந்துச்சு. ரைட்? அதை சமைக்கிறதுக்கு அந்த அம்மா 2 குச்சியை தான் எடுத்துகிட்டு போகுது. ஆனால் அந்த இத்தினூண்டு உணவில் அதில் ஒரு சின்ன பகுதியை முதலாவது எலியாவுக்கு கொண்டு வந்து அந்த அம்மா கொடுத்துச்சு. அந்த சின்ன அந்த விதை தான் பாருங்கள், அந்த பஞ்சகாலம் முழுவதுக்கும் அந்த அம்மாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் எலியாவுக்கும் சாப்பாடை கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த சின்ன விதை அந்த அம்மாட்ட இருந்ததே கொஞ்சம். அதில் எலியா சொல்கிறாரு, முதல்ல எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு அடை அதை கொண்டு வா, ஒரு கேக். ஃபஸ்ட் பிரிங் டு மீ லிட்டில் பிட். ரைட்? அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்துகிட்டு வான்றார். அந்த அம்மா விதைக்குது பாருங்கள். ரைட்? அந்த அம்மா வச்சுருந்த இத்தினூண்டில் இருந்து இத்தினூண்டை எடுத்து எலியாவோட வாழ்க்கைக்குள்ள விதைக்குது அந்த அம்மா. அந்த விதை அந்த பஞ்சகாலம் முழுவதும் அந்த அம்மாவையும் அந்த குடும்பத்தையும் காப்பாற்றுச்சு, எலியாவையும் காப்பாற்றுச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் சின்னதுன்னு நினைக்கிற அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களுக்கான வாசலை திறக்கும். ஹல்லேலூயா. அதனால் சின்ன விதையில் அற்பமாக நினைக்காதீங்க. நம்ம ஆண்டவராக இயேசு இப்படி சொன்னார். ரைட்? இந்த கடுகு விதை இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுலே ரொம்ப சின்ன விதை தானே. ஆனால் தேவராஜ்யம் எப்படின்னா, அந்த விதையை விதைச்சா அந்த விதை அந்த கார்டன் ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெர்ப்ஸ் மத்தியில் ஒரு பெரிய மரமாக அது வளர்ந்து நிற்குமா. அது வளர்ந்து ரைட் அதில் புறாக்கள் பறவைகள் இதுக்கெல்லாம் தஞ்சம் போகக்கூடிய அளவுக்கு அது பெரிய மரமாக வளர்ந்து மாறி நிற்குமா. ஹல்லேலூயா. இது தேவராஜ்யத்தின் வழிமுறை. நம்ம சின்னது ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இத்தினூண்டாக இருக்குது, இதை வச்சு என்ன நடக்க போகுது, இதை வச்சு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறோம் பாருங்க. அந்த சின்ன காரியம்தான் ஒரு பெரிய மரத்தை உருவாக்கும். அந்த சின்ன விதை தான் ஒரு பெரிய அறுவடையை உங்கள் வாழ்வில் கட்டவிழ்க்கும். இருக்கிறதுல உங்களால் முடிஞ்சதை விதைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆரம்பிக்கிற காலம் ஆரம்பிக்கிற அந்த இடம் சிறுசாக இருக்கலாம். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதன்னு வேதம் போதிக்குது நமக்கு. அது விதைப்புலையும் அது உண்மை. அந்த சின்ன விதையை அசட்டை பண்ணாதீங்க. இதிலேருந்து என்ன ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க. அந்த சின்ன விதையை விதைக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய அறுவடையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்போ பிரின்சிபல் என்ன, நம்மள்கிட்ட இருக்கிறதுக்கு பிரகாரம் நம்ம விதைக்கணும். சந்தோஷமாக மனம் முகுந்து ரைட் சந்தோஷமாக விதைக்கணும். அப்படி விதைக்கும்போது கர்த்தர் பெரிய அறுவடைகளை நமக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். தாப்பனே, இந்த ஊழியத்தில் விதைக்கிற இந்த மக்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கையின் கிரியைகளை ஆசிர்வதிங்க. அவங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க. அவங்க குடும்பங்களில் பலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும், ஆசிர்வாதம் உண்டாகட்டும். அந்த குடும்பம் பலம் அடையட்டும், அந்த குடும்பம் உறுதிப்படட்டும். தாப்பனே, பொருளாதாரத்தின் காரியங்களில் பெரிய அறுவடையை நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, சின்ன விதை கூட உம்முடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது என்று உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதிக்குது. உம்முடைய வார்த்தையின்படி பெரிய அறுவடைகளை இந்த மக்களுடைய வாழ்வில் நீர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த மக்களுடைய வாழ்வில் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அறுவடையாக கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த மக்களுடைய வாழ்வில் பொருளாதாரத்தின் காரியங்களில் அற்புதங்கள் நடைபெறட்டும், பெருக்கத்தின் அற்புதங்கள் நடைபெறட்டும். இந்த மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், இருதயத்தின் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படட்டும். பணத்தின் காரியங்களில் தாப்பன பெருத்த நன்மைகள் இந்த மக்கள் பார்க்கட்டும். பிதாவே, உம்மால் கூடும், நீர் சர்வ வல்லவர், உம்மால் ஆகாதது என்று எதுவும் இல்லை.
எல்லா கடன் பிரச்சனையிலும் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். தாப்பனை உம்மை சேவிக்க, உம்மை பின்தொடர, உமக்கு கீழ்ப்படிய இந்த மக்களுக்கு பணத்தின் காரியங்களை சுதந்திரம் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 15 முதல் வசனத்தை வாசிப்போம். இங்கே கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னவாக இருக்கிறாராம்? மகா பெரிய பலன். அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். கேடகம் என்பது பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிற ஆயுதமாக இருக்கிறது. கர்த்தர் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் இது. அவர் பெரிய சக்கரவர்த்தி ராஜாக்களெல்லாம் எதிர்த்து யுத்தம் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. இவர் இப்போ ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறாரு. அநேக ராஜாக்களுடைய கவனத்துக்கு இவர் வருகிறார். ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் அவர் இருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் பல விதங்களில் கர்த்தர் ஆபிரகாமை பாதுகாக்கிறார். அவர் சொந்த ஊரை விட்டு அம்மா அப்பா குடும்பம் சொந்தக்காரவங்க சொந்த தேசம் மொழி இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு அவரை பின்தொடர்ந்து வந்தார். அந்த வழியிலெல்லாம் கர்த்தர் அவரை பாதுகாக்கிறார். ரைட். ஆபத்தான சூழ்நிலைகளில் கர்த்தர் அவரை பாதுகாக்கிறார். அந்த கர்த்தர் இன்று நமக்கும் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன். ஹல்லேலூயா. நம்மளாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளர்களாக இருக்கிறோம். அதனால் இந்த வாக்குத்தத்தம் நமக்கும் பொருந்தும். கர்த்தர் நம்மிடத்திலும் என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 3ஆம் அதிகாரம். சங்கீதம் 3. ஹல்லேலூயா டு ஜீசஸ். முதல் 3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு அவனோடு கூட இருந்த அந்த இஸ்ரவேல் கூட்டத்தாருக்கும் தப்பி ஓடுகிற அந்த நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம் இது. இஸ்ரவேல் ஜனம் தாவீதுக்கு விரோதமாக திரும்பிட்டாங்க. ஒரு காலத்தில் தாவீதை கொண்டாடின அந்த மக்கள் இப்போ அப்சலோம் பக்கமாக போய் தாவீதை கொல்லுவதற்கும் துணிந்து அவனை விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தாவீது கர்த்தரை பார்த்து சொல்கிறாரு, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க. அநேகர் விரோதிக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, தாவீது அவ்வளோதான், இனிமேல் அவர் காலம் முடிஞ்சு, கர்த்தர் இடத்துல இனிமேல் அவருக்கு உதவி இல்லை. கர்த்தரை ஏதோ கவர்மெண்ட் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனி மாதிரியோ நினச்சிக்கிறாங்க. 65 வயசு ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டு, சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, வயசாயிருச்சு, இனிமேல் உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, அந்த மாதிரி கர்த்தரை நினச்சிட்டாங்க பாருங்கள். வயசாயிருச்சுன்னா தாவீதை கழட்டி விட்டுருவார் கர்த்தர். அப்படி கிடையாது. கர்த்தர் எப்போ வயசான காலத்துலேயும் தாவீதுக்கு கேடகமாகவும் மகிமையாகவும் தலையை உயர்த்துகிறவருமாய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். சங்கீதம் 91. சங்கீதம் 91. இங்கே மோசே ஒரு சில காரியங்களை சொல்கிறாரு பாருங்க. முதல் 4 வசனங்களை வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.
நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். ஹல்லேலூயா. எங்கேயும் பார்க்குறோம், கர்த்தர் நமக்கு அரணாக, கோட்டையாக, கேடகமாக இருந்து நம்மளை பாதுகாப்பார் என்று வேதம் திட்டவட்டமாக போதிக்கிறது. மோசையுடைய காலத்தை நம்ம பார்த்தோம்னா, அவர் பாருங்கள், பிறப்பில் இருந்தே ஆபத்தை சந்தித்தவர். ரைட். அவர் பிறக்கிற காலங்களில் பார்வோன் வந்து ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடணும் அப்படின்னு கட்டளை கொடுத்துருந்தான் பிறப்பிலையே, இல்லையா? ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் பாதுகாக்கப்பட்டு பார்வோனுடைய அரண்மனையிலேயே அவனுடைய குமாரத்தியின் மகனாக வளர்க்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வளர்ந்து பெருசாகி பார்வோன் சமூகத்தில் நின்று இஸ்ரவேலுக்காக பேசி கர்த்தர் அவர் மூலமாக மகிமையான காரியங்களை செஞ்சு ரைட் பெரிய விடுதலையும் பெரிய மீட்பையும் உண்டு பண்ணினார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் அநேக காரியங்களை பார்த்தார். ஆபத்துகளை பார்த்தார், வாதைகளை பார்த்தார், அழிவுகளை பார்த்தார். ஆனால் அதன் மத்தியிலெல்லாம் அவர் பாதுகாக்கப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்படுறாங்க. அவர் அதைத்தான் இங்கே நமக்கு போதுகிறார். கர்த்தரை, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன் பாதுகாக்கப்படுவான். அவனுக்கு பாதுகாப்பு உண்டாகும் என்பதை திட்டவட்டமாக சொல்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் இன்றைக்கி சொல்கிறார். நமக்கு பாதுகாப்பு உண்டு. போன மெசேஜஸில், போன 2 மெசேஜஸ்லையும் இந்த உன்னதமானவர், சர்வ வல்லவர், இந்த நாமங்களுடைய முக்கியத்துவம், இந்த நாமங்கள் மூலமாக கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகள், இது ரெண்டும் எப்படி கர்த்தரை குறித்த அதிமுக்கியமான வெளிப்பாடுகளாக இருக்கிறது. இவைகள் ஒரு அஸ்திபார வெளிப்பாடுகளாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மளை எல்லா தீமைக்கும் என் நேரத்திலும் எக்காலத்திலும் நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னா, எல்லா சத்துருக்கள் கையிலிருந்தும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து விடுவிக்கணும் அப்படின்னா, அவர் எல்லாரை காட்டிலும் பெரியவராக இருக்கணும், அவர் சர்வ வல்லவராகவும் இருக்கணும். அப்போ தான் முடியும், இல்லைன்னா முடியாது. வேறு யாருமே இப்படிப்பட்ட ஒரு டோட்டல் ப்ரொடெக்ஷனை வாக்கு பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் எவ்வளோ பணக்காரவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, யாருமே உங்களுக்கு ஒரு டோட்டல் ப்ரொடெக்ஷனை வாக்கு பண்ணவே முடியாது. அதை செய்யக்கூடிய ஒரே ஒருத்தர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தான். அவரை தவிர்த்து வேறு யாரும் கொடுக்க முடியாது. அதனால் அந்த அதோடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம், அந்த வெளிப்பாடுகளை பார்த்தோம். ரைட். இந்த உன்னதமானவர், சர்வ வல்லவர் என்ற அந்த 2 வெளிப்பாடுகளையும் நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா அதன் அடிப்படையில் தான் மற்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பாயிண்ட்ஸை நினைப்பில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த 91ஆம் சங்கீதத்தில் இந்த முதல் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மறைவில் இருக்கிறவன் அப்படின்னா என்ன, நிழலில் தங்குவான் அப்படின்னா என்ன, அது ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ரைட். கர்த்தர் உன்னதமானவரும் கர்த்தர் தான், சர்வ வல்லவரும் கர்த்தர் தான். ரைட். இந்த உன்னதமான சர்வ வல்லவருடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய நிழலில் தங்குவான். இந்த நிழலில் தங்குவான்றது பாதுகாப்பை குறிக்கிறது. ரைட். அந்த கண்டிஷன் மறைவில் இருக்கிறவன், நிழலில் தங்குவான் என்பது அதுடைய ரிசல்ட். ஹல்லேலூயா. மறைவில் இருந்தால் நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. அப்போ இந்த மறைவில் இருக்கிறதுனா என்ன அப்படின்றதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 91ஆம் சங்கீதத்துக்கு இந்த முதல் 2 வசனங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த முதல் 2 வசனத்துடைய அந்த கண்டிஷன்ஸை நாம் நிறைவேற்றினோம் என்றால் மற்ற காரியங்கள்லாம் நமக்கு உண்டாகும். ரைட். இதே சங்கீதத்தில் இன்னொரு காரியம் இருக்குது பாருங்கள். இந்த கண்டிஷன்ஸை நம்ம பார்க்கணும். ரைட்.
இப்போ உதாரணமாக பாருங்களேன், 14ஆம் வசனத்தில், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அப்போ அந்த விடுதலையை அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மீது வாஞ்சியாய் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவரே சொல்கிறார், என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறவனை நான் விடுவிப்பேன். அப்போ அந்த வாஞ்சை முக்கியம். ஹல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்போ நான் அவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த சர்வ வல்லவர்னா என்ன, உன்னதர்னா என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது ஏன் நம்ம ஒரு 2 மெசேஜுக்கு நம்ம நேரம் எடுத்து அதை குறித்து ஒரு 2 மணி நேரம் என்னத்துக்கு பேசணும்? ஏன்னா அது முக்கியம். அந்த நாமத்தை அறிந்திருக்கிறவன் தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நாமத்தை அறியாதவனுக்கு அந்த உயர்ந்த அடைக்கலம் கிடையாது. அந்த நாமத்தை குறித்த அந்த வெளிப்பாடு இருக்கிறவன் அந்த நாமத்தின் வெளிப்பாட்டை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணணும், ரைட், வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தணும் அந்த வெளிப்பாட்டை அப்படின்னு அறிந்திருக்கிறவன் தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். புரியுதா? அதனால் இந்த கண்டிஷன்ஸுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். சில சமயம் கண்டிஷன்ஸுக்கு கவனம் கொடுக்காம பாதுகாப்பை மட்டும் பேசிடுறோம், ரைட். அந்த கண்டிஷன்ஸ் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது இல்லையா? அதனால் நம்ம அந்த கண்டிஷன்ஸை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ அவர் எடுத்த உடனே முதல் வசனத்திலேயே சொல்லிடுறாருங்க. என்ன சொல்கிறாரு? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். சரி, மறைவில் இருக்கிறவன் அப்படின்னா என்ன, அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? Secret place, right? He that dwells in the secret place of the Most High abides in the shadow of the Almighty, right? நிழலில் தங்குவான்றது பாதுகாப்பை குறிக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய பாதுகாப்பில் வாழ்வான். அதை நம்ம அப்படி சொல்லலாம். புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ இங்கே கீ ஃபேக்டர் என்ன? இந்த மறைவில் இருக்கிறவன். அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். எப்படி நான் மறைவில் இருக்கிறது அப்படின்றத கற்றுக்கணும். மறைவில் இருக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை நம்ம நிறைவேற்ற முடியும் இல்லையா? அந்த மறைவில் போய் நம்ம தங்க முடியும். என்னன்னே தெரியலன்னா அப்புறம் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறது, ரைட்? சரி, அதுக்கான கொஞ்சம் காரியங்களெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த 3 பேர் வாழ்க்கையிலையுமே நீங்கள் பார்க்கலாம். மறைவில் எப்படி இருக்கிறதுன்றத நீங்கள் மோசையோட வாழ்க்கையிலையும் பார்க்கலாம், தாவீதுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ஏன்னா அவங்க எல்லாமே உன்னதமானவருடைய மறைவில் இருந்தவங்க, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குன ஆட்கள். ஹல்லேலூயா. அதனால் அவங்க வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். முதலாவது தாவீதை குறித்து கொஞ்சம் பார்ப்போம், ரைட்? ஹல்லேலூயா. சங்கீதம் 27க்கு போங்க. சங்கீதம் 27. ஹல்லேலூயா. Hallelujah to Jesus. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பாதுகாப்பை குறித்த ஒரு சங்கீதம், ரைட்? குறிப்பாக அந்த முதல் பகுதி பார்த்திங்கன்னா பாதுகாப்பை குறித்து அதிகமாக பேசுகிற ஒரு சங்கீதம். இது முதல் வசனத்துலேருந்தே வாசிப்போம், அருமையாக இருக்கும், ரைட்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? இங்கே ரட்சிப்புன்னு போட்டிருக்கிறது நம்ம ஆண்டவராக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆபத்திலிருந்து ரட்சிக்கிற ரட்சகர், அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சகருமாய் என்னை ரட்சிக்கிறவராயும் இருக்கிறார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுக்குறாரு, கர்த்தர் என்னை ரட்சிக்கிறாரு, கர்த்தர் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு, யாருக்கு நான் பயப்படணும் அப்படின்னு கேட்குறாரு. என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஏன் இடறி விழுந்தார்கள்? ஏன்னா கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறாரு, கர்த்தர் இரட்சகராக இருக்கிறாரு, கர்த்தர் ஜீவனின் பலனாக இருக்கிறாரு. அதனால் சத்துருக்கள்னால தாவீதை ஒன்றும் பண்ண முடியல. அழிக்கலாம்னு வர்றாங்க, ஆனால் அவங்க இடறி விழுந்து அவர்கள் அழிந்து போகிறார்கள். தாவீது நல்லா இருக்கிறார். ஏன்? தாவீது பாதுகாப்பாக, அரணாக, கேடகமாக இருந்தார். யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல.
3ஆம் வசனம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், பாளையம்னா ஒரு சேனையை சொல்கிறார். சேனைகள் தான் வந்துங்க ஒரு இடத்துல ஒரு கேம்ப் போடுவாங்க. பாளையம்னா கேம்ப்பு, ரைட். ஆர்மி வந்து ஒரு இடத்துல கேம்ப் போட்டு அங்கே தங்குவாங்க, ரைட். அவங்களோட கேம்ப் சைட்டு தான் பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், ஒரு சேனையே வந்து பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. இதை நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். தாவீது, சவுல் ராஜா வந்து ஒரு 3000 சிறந்த வீரர்கள், இஸ்ரவேல்லையே சிறந்த வீரர்கள் 3000 பேரை செலக்ட் பண்ணி விரட்டுறாரு. தாவீது பயப்படல, கர்த்தர் பாதுகாத்தார், ரைட். பிலிஸ்தியர்கள்லாம் அவரை தாக்குறாங்க, பயப்படல. மற்ற தேசத்து இராணுவங்கள்லாம் வர்றாங்க, தாவீது பயப்படல. கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு, பயப்படல. சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கிறாரு, கரடிக்கு முன்னாடி நிற்கிறாரு, ரைட். பெரிய பெரிய வீரர்களுக்கு முன்னாடி நிற்கிறாரு, பயப்படல. ஏன்? கர்த்தர் தன்னுடைய ஜீவனின் பலனானவர், கர்த்தர் தன்னை ரட்சிக்கிறவர் என்ற வெளிச்சம் அவருக்கு இருந்ததுனால அவர் பயப்படல. பாருங்க, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ வந்து இங்கே டாப்பிக்கு கான்டெக்ஸ்ட்டை நம்ம எப்போதுமே புரிஞ்சுக்கணும். சில சமயம் இந்த நடுவில் ஒரு வசனத்தை என்ன பண்ணிடுறோம், நம்ம அதை அப்படி எடுத்து அதை மட்டுமே பார்க்குறோம். அதில் ஓரளவுக்கு நன்மை உண்டாகும், ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இல்லையா. ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அதோடைய முழு நன்மைகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 4ஆம் வசனம் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. அநேக பிரசங்கங்கள் இதிலிருந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரைட். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன், ரைட். இதை வச்சு நம்ம கர்த்தரை எப்படி நாடணும், ரைட், அவருடைய சமூகத்தை எப்படி விரும்பணும் அப்படின்லாம் பிரசங்கம் பண்ணுறோம், ரைட். அதுதானே சொல்லுது அந்த வசனம். ஹல்லேலூயா. கரெக்ட் தான், அதில் தப்பு இல்லை, ரைட். நல்லது தான், சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள், ரைட். கர்த்தரை தேடணும், அவர் முகத்தை தேடணும், ரைட். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். இதெல்லாம் அருமையான காரியங்கள். அதை நம்ம அதை நம்ம வந்து பிரசங்கிக்க வேண்டும். ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட்டை மறந்துடக்கூடாது, ரைட். கான்டெக்ஸ்ட்டை விட்டுட்டோம்னா அப்புறம் ஏன் இதை சொன்னாருன்றது நிறைய பேருக்கு விளங்காமலே போயிடும். இப்போ அந்த 4ஆம் வசனத்தை வாசித்தோம், இப்போ 5ஆம் வசனத்துக்கும் கடந்து போவோம், ரைட். அந்த 5, 6 அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். அது சேர்த்து பார்த்தா தான் என்ன காரணத்துக்காக இந்த 4ஆம் வசனம் இங்கே நடுவில் வைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது நமக்கு விளங்கும். 5ஆம் வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. எங்கே மறைத்து? கூடாரத்தில். பாருங்கள், அந்த காலத்தில் தான் கர்த்தருடைய பிரசன்னம் வந்து எங்கே இருந்துச்சு? தேவாலயத்தில் இல்லை. ஆரம்ப காலத்தில் எங்கே இருந்துச்சு? டேபர்நாக்கிள் இல்லையா. கர்த்தர் வந்து ஒரு கூடாரத்தில் தான் அவருடைய உடன்படிக்கை பற்றியும் அவருடைய பிரசன்னமும் தங்கி இருந்துச்சு இல்லையா, ரைட். அதனால தான் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்துன்னு அவர் சொல்கிறார். என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. முந்தின வசனம் வந்து பிரசன்னத்தை, தேவனுடைய பிரசன்னம், அவருடைய ஆலயம், இதை குறித்து பேசுது. இங்கே அடுத்து திடீர்னு அவர் ஷிஃப்ட் ஆகி தீங்கு நாளுக்கு போயிடுறாரு. அங்கே தேவனை தேடுறேன்னு சொல்கிறாரு. தேவனுடைய சமூகத்தில் இருக்க போகிறேன், அவருடைய ஆலயத்தில் இருக்கிறது தான் எனக்கு பெட்டர் அப்படின்லாம் சொல்கிறாரு. நல்ல காரியங்கள், அருமையான காரியங்கள். அதான் சொல்லிக்கிட்டு வந்தவர் டக்குன்னு மறுபடியும் டாபிக் எங்கே கொண்டு போகிறாரு? பாதுகாப்பு. முதல் 3 வசனம் எதை குறித்து பேசுது? பாதுகாப்பு இல்லையா, கர்த்தருடைய பாதுகாப்பை குறித்து பேசுது. அடுத்த வசனம் 4ஆம் வசனம் வந்து தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நமக்கு போதிக்கிறது. 5ஆம் வசனம் மறுபடியும் பாதுகாப்பை குறித்து பேசுகிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. கூடாரம்ன்றது இங்கே தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. என்ன கூடாரத்தில் என்ன இருந்துச்சு? ஏன் அந்த கூடாரம் ஸ்பெஷல், ரைட்? விலை உயர்ந்த மெட்டீரியலை பயன்படுத்தி அந்த கூடாரங்களை செஞ்சாங்க. அதுவும் அந்த கூடாரத்துக்கு மகிமையை கொண்டு வந்துச்சு? கிடையாது. தங்கத்தினால் செய்யப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ரைட்? அதுவும் அந்த கூடாரத்துக்கு என்ன மகிமையை கொண்டு வந்துச்சு? அதுவும் கிடையாது, ரைட்? நல்லா அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க, அப்படி ஸ்ட்ரக்சர் அந்த பிளானிங்லாம் நல்லா இருக்குது. அதுவா? அதனாலே அந்த கூடாரத்துக்கு மகிமை. ஏன் அந்த கூடாரம் ஸ்பெஷல்? ஏன்னா அந்த கூடாரத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது.
வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அங்கே பிரசன்னமாக இருந்தார். அதுதான் அந்த கூடாரத்துக்கு ஸ்பெஷாலிட்டியை கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, இதைத்தான் நம்ம அங்கே பார்க்குறோம், சர்வ வல்லவரின் மறைவில் இருக்கிறான். பாருங்க, நிழலில் தங்குவான் போட்டிருக்குது இல்லையா? மறைவில் இருக்கிறவன் நிழலில் தங்குவான். இங்கே என்ன சொல்கிறாரு? அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடும்போது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, அதாவது அவருடைய நிழலுக்குள்ளே வச்சு, அவருடைய செட்டையின் நிழலில் வைத்து, அவருடைய பாதுகாப்பில் வச்சு என்னை மறைச்சி வச்சுக்குவார். ஆபத்துக்கு என்னை மறைச்சி வச்சுக்குவார். ஆபத்தினால என்னை தொட முடியாதுன்னு சொல்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் பாருங்கள். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கான்டெக்ஸ்ட் என்ன? அவருடைய பாதுகாப்பை விரும்பி தாவீதுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாதுகாப்பை எப்படி கிடைக்கும்ன்றதையும் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். நான் கர்த்தரை தேடினேன்னா, அவருடைய சமூகத்தில் வாழ்ந்தேன்னா, அவருடைய சமூகத்தில் நான் நிலச்சி இருந்தேன்னா, ரைட், அவருடைய பிரசன்னத்தில் நான் நிலச்சி இருந்தேன்னா, அவருடைய பாதுகாப்பு என் வாழ்வில் எப்பொழுதும் இருக்கும் என்பதை அவர் அறிந்தார். அதைத்தான் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறதுனா என்ன? அவருடைய பிரசன்னத்தில் தேடி, அவருடைய சமூகத்தை தேடி, கர்த்தரை தேடி அவர் சமூகத்தில் வாழ்வது தான் அந்த உன்னதமானவருடைய நிழலில் மறைவில் இருப்பது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த சீக்ரெட் பிளேஸ் அப்படின்னா என்ன? அவருடைய சமூகம் தான் சீக்ரெட் பிளேஸ், ரைட்? அவருடைய சமூகம் தான் அந்த சீக்ரெட் பிளேஸ். மறைவாக இருக்கிறதுனா என்ன? மற்றவங்க கண்ணுக்கு படாமல் இருக்கிறது இல்லையா? எல்லாம் ஓப்பனாக இருந்தால் அது மறைவாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது அப்படின்னா அது மறைவு கிடையாது, அது சீக்ரெட் கிடையாது. மறைவில் இருக்குது அப்படின்னா என்ன? அது சீக்ரெட்டாக இருக்குது, மற்றவங்க கண்ணுக்கு படாமல் இருக்குது, ரைட்? அப்போ ஆபத்துடைய கண்களுக்கு படாமல் நீங்கள் எப்படி தப்பு வைக்கப்பட முடியும்? கர்த்தருடைய பிரசன்னத்தில் தான். அதைத்தான் அவர் சொல்கிறார். இப்போ இந்த பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு இந்த 4-5 வசனங்களை மறுபடியும் வாசிப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ஒரு காரியத்தை கேட்டேன்னு சொல்கிறார். என்ன? அதையே நாடுவேன், ரைட்? அதையே என்ன பண்ணுவேன்? நாடுவேன். ஐ வில் மேக் இட் மை பிஸ்னஸ் டு சீக் இட். அதை வாஞ்சித்து விரும்பி தேட போகிறேன்றார். திஸ் ஒன் திங், ரைட்? பல காரியங்களை தேடுறேன்னு சொல்லலை, இந்த ஒரு காரியத்தை மனசில் வச்சு இந்த ஒரு காரியத்தை நான் தேட போகிறேன்னு சொல்கிறார். இது சாலமன் மாதிரி கேட்ட மாதிரி தான் இருக்குது இல்லையா? ரைட்? அவர் ராஜாவாக அவர் பல காரியங்களை கேட்டிருக்கலாம். கர்த்தர் அவர் உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நிறைய காரியங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு காரியத்தை கேட்குறாரு, ஞானம் வேணும்னு கேட்குறாரு. அந்த ஞானத்தை அவர் கேட்டு பெற்றுக்கொண்டதுனால அவருக்கு ஐஸ்வர்யம் உண்டாகுது, ரைட்? நீடித்த ஆயுள் உண்டாகுது, சத்துருக்கள் மீது வெற்றி உண்டாகுது, சகல நன்மைகளும் சேர்த்து கிடைக்குது இல்லையா? அந்த விதத்தில் தான் இங்கே தாவீது, நான் ஒன்றை நான் கேட்டேன், ஒரு காரியத்தை தேடுறேன், அதைத்தான் நாட போகிறேன். ஏன்? அவருக்கு தெரியுது இது வந்துடுச்சுன்னா பாதுகாப்பு வந்துடும், ரைட்? கர்த்தருக்குள்ளே நான் இருந்தேன்னா, கர்த்தருடைய அந்த மறைவில் நான் வாழ கற்றுக்கிட்டேனா, கர்த்தருடைய அந்த சீக்ரெட் பிளேஸில் நான் வாழ கற்றுக்கிட்டேனா, ரைட், எனக்கு பாதுகாப்பு உண்டாகும் அப்படின்றத அவர் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் அவர் சொல்கிற, ஒரு காரியத்தை தான் நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், அதைத்தான் நாடுறேன். ஏன்? ஏன்னா அதுக்குள்ளே தான் மற்ற எல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அந்த ஆலயன்றது எதை குறிக்குது? தேவனுடைய அந்த பிரசன்னம்,
the presence of God Almighty. அவருடைய பிரசன்ஸை நான் தேட போகிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் தேட போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அதை என் மனசில் வச்சு அந்த ஒரு காரியத்தை விரும்பி நான் தேட போகிறேன்றார். ஹல்லேலூயா. அப்படி தேடும்போது என்ன ஆகும்? தீங்கு நாளில், சொல்லுங்கள், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறையிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தர் நம்மளை கவர் பண்ணிடுவாராம் பாருங்கள். தீங்கு வருது, தீங்கு நாளில் என்ன வரும்? தீங்கு வரும். நீங்கள் எபேசியரில் பார்க்குறீங்க இல்லையா? வாசிப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். என்னத்துக்கு? ஏன்? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஓகே. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அல்ல, அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதெல்லாம் சொல்கிறாரு. சரி, நமக்கு விரோதமாக பிசாசும் அவனுடைய சேனையும் இருக்குது அப்படின்னு இங்கே வெளிப்படையாக சொல்கிறாரு இல்லையா? சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். என் தீங்கு நாளில் என்ன? தீங்கு நாளில் பிசாசு உங்களுக்கு விரோதமாக கிளம்பி வர்றான், அதான் தீங்கு நாள். ஹல்லேலூயா. தீங்கு நாள்னா எது? தீங்கு நாள் என்பது உங்களுக்கு விரோதமாக பிசாசு எழும்பி உங்களுக்கு விரோதமாக வர்றான் இல்லையா, உங்களை தாக்கும்படி, அதைத்தான் வேதம் தீங்கு நாள் என்று சொல்லுகிறது. ரைட். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை, எவைகளை? இந்த முந்தின வசனத்தில் சொன்ன அந்த பிசாசுடைய சேனைகளை ரைட் நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த அர்த்தத்தில் தான் அங்கே தாவீது சொல்கிறார் தீங்கு நாள் அப்படின்னு. ஹல்லேலூயா. இப்போ மறுபடியும் போவோம். சங்கீதம் 27. தீங்கு நாளில் ரைட், சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற அந்த நாளில், அதான் அவர் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார் இல்லையா, யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன். ஏன் சொல்கிறார்? ஏன்னா சத்துருக்கள்லாம் வர்றாங்க. என் சத்துருக்களும் என் பயங்கரமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் விரோதமாக கிளம்பி வர அந்த சமயத்தில் அவர்களே இடறி விழுந்தார்கள். ஒன்றும் பண்ண முடியல இல்லையா? அப்போ பாருங்கள், தீங்கு நாள் என்பது என்ன? இந்த சத்துருக்கள் கிளம்பி வர்றாங்க பாருங்கள், அந்த நாள். பிசாசு கிளம்பி வர்றான் பாருங்கள், அந்த நாள். அந்த நாளில் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்னை தம்முடைய கூடாரத்தில், தம்முடைய பிரசன்னத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில், தன்னுடைய பிரசன்னத்தின் மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். பிசாசால் தொட முடியாத அளவுக்கு உயர்த்தி வச்சிடுறார். அவரே பாதுகாப்பாக, கேடகமாக, கோட்டையாக, அரணாக இருக்கிறார். அவரை தாண்டி தீங்கு நாளில் பிசாசால் ஒன்றும் செய்ய முடியாது. வர்றான், தாக்க தான் வர்றான், அழிக்க தான் வர்றான். ஆனால் கர்த்தர் கேடகமாக இருக்கிறதுனால, கர்த்தர் கோட்டையாக இருக்கிறதுனால, கர்த்தர் அரணாக இருக்கிறதுனால, கர்த்தருடைய அந்த மறைவில் இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியல. ஹல்லேலூயா. புரியுது? இங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தர் தாவீதுக்கு கேடகமாக இருக்கிறார். ரைட். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே மறைச்சி வச்சுட்டார். ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் பிசாசு கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே அப்படி இப்படி உள்ளே நுழைஞ்சா போக முடியும். ரைட். கர்த்தர் கேடகமாக நிற்கிறார், ஒன்றும் செய்ய முடியல. அவரை தாண்டி எங்கே போகிறது? வந்து அடி வாங்கிட்டு திரும்ப போக வேண்டியதுதான். அதான் நடக்குது பாருங்க இங்கே. அப்போது மறைவில் இருப்பது என்றால், உன்னதமானவருடைய மறைவில் இருப்பது என்றால் என்ன? கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன், அவருடைய பிரசன்னத்தில் குடியிருக்கிற மனிதன், அவருடைய பிரசன்னத்திலே தங்குகிற ஒரு மனிதன். ரைட். அதுதான் கர்த்தருடைய மறைவில் இருக்கிறவனுக்கு அர்த்தம்.
யார் கர்த்தருடைய மறைவில் இருக்கிறவன்? கர்த்தரை தேடுகிறவன், கர்த்தருடைய பிரசனத்தில் தங்கி இருக்கிறவன், கர்த்தரை தேடுவதையே நாட்டமாக வைத்திருக்கிற மனிதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதைத்தான் நீங்கள் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மோசையை பாருங்கள், அவர் எங்கே இருக்கிறார்? மோசையோட வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் தியானித்து பார்ப்போம். இந்த ஆங்கிளில் இருந்து மோசையோட வாழ்க்கையை பாருங்கள். அவர் எப்போ பார்த்தாலும் எங்கெங்க இருக்கார் மோசே? எப்போ பாருங்கள் அவர் எங்கே இருக்கிறாரு? யாத்ராகமம் 3வது அதிகாரத்துலேருந்து நீங்கள் படித்து பாருங்கள். எப்போ பார்த்தாலும் கர்த்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் 3வது வசனத்தில் 3வது அதிகாரத்தில் ஆரம்பித்து வரிசை அந்த யாத்ராகமம் முழுசையும் வாசிங்களேன். ரைட், அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறார் மனுஷன், கர்த்தருடைய சமூகத்திலே தான் இருக்கிறாரு. கர்த்தர் கூட பேசுகிறாரு. கர்த்தாவே அனுப்புனீங்களே, இந்த ஆள் இப்படி சொல்கிறானே, பார்வன் விட மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்குறாரு. ரைட், அப்புறம் கர்த்தர் சொன்னதை போய் செய்கிறாரு. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சமூகத்துக்கு வர்றாரு. கர்த்தர் மறுபடியும் ஏதாவது சொல்கிறாரு அவர்கிட்ட, அவர் சொன்னதை போய் செய்கிறாரு. மறுபடியும் கர்த்தர் சமூகத்துக்கு வர்றாரு. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு. மறுபடியும் கர்த்தர் சமூகத்துக்கு வர்றாரு. இதே தான் முதல் 10 அதிகாரம் அங்கே போய் படித்து பாருங்கள், 14வது அதிகாரம் வரைக்கும். அந்த அதிகாரம் முழுசாக பாருங்கள். கர்த்தர் மோசேட்ட ஏதாவது பேசுகிறாரு, மோசே அதை போய் செய்கிறாரு. ரைட், அதன் விளைவாக கர்த்தர் வந்து பெரிய பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் இதெல்லாம் செய்கிறார். இதுதான் அந்த 14 அதிகாரம். போய் படித்து பாருங்கள். திரும்ப திரும்ப பிரச்சனைகள் மத்தியிலையும் சரி, எதிர்ப்புகள் மத்தியிலையும் சரி, மக்களுடைய முணுமுணுப்புக்கு மத்தியிலையும் சரி, எல்லா காரியங்களின் மத்தியிலும் மோசே எங்கே இருக்கிறாருன்னா அந்த கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாரு. அந்த கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தில் இருக்கிறாரு. அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அது கீழ்ப்படுகிறதுல இருக்கிறாரு. இதுதான் அவர் செய்கிறாரு. திரும்ப 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 அதே தான் செய்கிறாரு. சரி, அங்கே 14வது அதிகாரத்தை முடிச்சு அங்கே பார்த்தோம்னா 15லேருந்து அந்த அங்கே பாருங்க, தொடர்ந்து அதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 19ஆம் அதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சீனாய் மலையில் என்ன மறுபடியும் கர்த்தரோட பிரசனம் அங்கே தான் இருக்கார். கர்த்தர் கூப்பிட்றாரு, வாப்பா வாப்பா மேலே வா, நீ வா, என் பிரசனத்திலே தங்கி இருக்கிற, வா நீ மட்டும் மேலே வா. ரைட், மக்கள்லாம் அந்த மலையில் தொடக்கூடக்கூடாதுன்னு கட்டலை. அந்த மூப்பர்கள்லாம் ஒரு 70 மூப்பர்களை கூட்டிகிட்டு போகிறாரு இல்லையா, ஆரோன்னு அவனுடைய பிள்ளைகள், அப்புறம் அந்த மூப்பர்களை கூப்பிட்டு போகிறாரு. அவங்களும் ஒரு தூரத்தில் இருந்து கர்த்தருடைய பிரசனத்தை பார்க்குறாங்க. ஆனால் மோசே மட்டும் பாருங்கள் மேலே அழைத்து செல்லப்படுகிறார். கர்த்தருடைய மகிமையில் அவர் தங்குறார். அங்கே 40 நாள் இருக்கார். ஒன்றும் சாப்பாடல, ஒன்றும் குடிக்கலை. 40 நாள் இரவும் போகலாம் அந்த மகிமையில் இருக்கிறாருங்க. யோசிச்சு பாருங்களேன். தேவனோடு கூட உறவாடிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு வந்து காமிக்கிறார், கடந்த காலத்தை காமிக்கிறார், நிகழ்காலத்தை காமிக்கிறார், அடுத்து வரப்போகிறத காமிக்கிறாரு, தன்னுடைய கட்டளைகளை கொடுக்குறாரு, என்னென்னமோ செய்கிறாரு கர்த்தராங்க. மோசம் எங்கே இருக்கிறாரு? அந்த பிரசன்னத்தில் அந்த யாத்ராகமம் முழுவதும் பாருங்கள் எதை குறித்து பேசுது. அதுக்கப்புறம் கர்த்தருடைய அந்த கூடாரத்தை கட்டுறதுல அது வரைக்கும் மோசே கர்த்தருடைய பிரசனத்திலே வாழ்ந்து பழகின ஒரு மனிதன். ரைட், கர்த்தருடைய பிரசனத்திலே வாழ்ந்து பழகினவர். கர்த்தர் தன்னுடைய கூடாரத்தை எப்படி கட்டுறதுன்னு யாருக்கு சொல்லி கொடுத்தாரு? அந்த பிரசனத்திலேயே வாழுகிற அந்த மனுஷனுக்கு தான் கர்த்தர் கூடாரத்தை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறார். அவரை எப்படி அணுகுவது என்பதை சொல்லி கொடுக்குறார். ஹல்லேலூயா, புரியுதா? நீங்கள் படித்து பாருங்க. பிரமாணங்களை கொடுக்குறாரு, கட்டளைகளை கொடுக்குறாரு. அடுத்து வந்து கூடாரத்தை கட்டுறதை குறித்து சொல்லி கொடுக்குறாரு. எந்த மனுஷனுக்கு அதை சொல்லி கொடுத்தாருன்றது முக்கியம். நீங்கள் மோசேக்கும் பாருங்கள், தாவீதுக்கும் பாருங்கள். 2 பேருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய பிரசனத்தை தேடுகிறவர்கள். அவங்க 2 பேருக்கு தான் அந்த தேவாலயம் கட்டுறது அப்படின்றது உள்ளே வருது. மோசைக்கு அந்த கூடாரத்தை கட்டுறதுன்றது மோசைக்கு தான் வந்துச்சு. கர்த்தருடைய பிரசனத்திலேயே உட்கார்ந்துருந்த தாவீதுக்கு தான் கர்த்தருக்குன்னு ஒரு வீட்டை கட்டணுமேன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு தான் வருது இல்லையா? ஹல்லேலூயா. இது சும்மா கிடையாதுங்க. ஏதோ மோசையை சும்மா கூப்பிட்டாரு, வச்சுக்கப்பா கூடாரம், மோசை எனக்கு பிடிச்ச பையன். எனக்கு கர்த்தருடைய அழைப்பு இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அந்த கிருபை இருக்குது, அதுவும் உண்மைதான். ஆனால் அந்த நாட்டம் முக்கியம். அந்த பிரசன்னத்தில் தங்குகிற அந்த பழக்கம் இருக்குது. ஏன்னா அநேக பேர் அழைப்புலாம் இருக்குது,
அழைப்பு இருந்தால் அழைப்பை வச்சுட்டு ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். புரியுதா? அநேக பேர்கள் கிருபெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த கிருபையை வீணடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மோசே ஏன் மோசைக்கு கூடாரத்தை கட்டுறதுக்கு ஏன் மோசைக்கு கர்த்தர் கொடுக்குறாரு? அவர் அங்கேயே தான் உட்காந்துருக்காரு, கர்த்தருடைய பிரசனத்திலே தான் இருக்கிறாரு. கர்த்தர் கூட பேசிக்கிட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அது கீழ் பிடிஞ்சுக்கிட்டு, அவர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டு, ரைட், அப்படியே கர்த்தருடைய பிரசனத்திலேயே அந்த மறைவிலேயே தான் இருக்கிறாரு. அதனால தான் ஒரு பயனால் மோசையை தொட முடியாது. பார்வன் கண்டு பயப்படுறான், மக்கள் கண்டு பயப்படுறாங்க. யாராவது மோசையை கைது பண்ணுறேன்னு போனாங்களா? எவனாவது ஒருத்தன் போனானா? ஏன் பார்வன் அனுப்பலை கைது பண்ணுறதுக்கு மோசஸை? ஏங்க அனுப்பலை? ஏன் ஒத்த படை எவனாவது அந்த எகிப்து படையிலேருந்து எவனாவது மோசைக்கு விரோதமாக கையை தூக்கினானா, காலை தூக்கினானா? முடியுமா? முடிஞ்சா? ஏன் முடியலை? காரணம் இருக்குது, சும்மா கிடையாது இதெல்லாம். ஹல்லேலூயா. ஒரு பயலால் மோசையை தொட முடியல. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏன்னா அந்த பிரசன்னம் புரியுதா? மோசைக்கு அந்த கர்த்தருடைய கூடாரத்தை எப்படி கட்டணுன்றதுக்கு டீட்டெயில்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். ஒவ்வொன்றுக்கும் துல்லியமான இன்ஸ்ட்ரக்ஷன். தாவீது வாழ்க்கையிலும் இதே நடக்குது. 2 பேருக்கும் இருக்கிற காமன் கேரக்டரிஸ்டிக்னா 2 பேரும் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிற மக்கள், தேவனுடைய பிரசன்னத்திலேயே வாழ்ந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 28 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள் அறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடி எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரும் லேவியரும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமூட்டுள்ள அனைத்திற்கும் உரிய கட்டளைகளையும் கொடுத்தான். ஹல்லேலூயா. யார் கொடுத்தது இதெல்லாம்? தாவீது தான் சாலமோனுக்கு கொடுத்தான். ரைட். அந்த ஆலயத்துக்கான அந்த பில்டிங் பிளானை பெற்றுக்கொண்டது யார்? தாவீது. கர்த்தருடைய கரம் அவர் மேலே இருக்கும்போது அவர் அதை கொடுக்குறார். பரிசுத்த ஆவியினால் அதை பெற்று அதை சாலமன் கையில் கொடுக்குறார். புரியுதா? 28:19 அதே அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். தாவீது சொல்கிறார் சாலமன்ட்ட, ரைட், கர்த்தர் எனக்கு இந்த அறிவை கொடுத்தாரு, இந்த வெளிச்சத்தை கொடுத்தாரு, இந்த பேட்டர்ன்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி தாவீது தான் அதை பெற்று சாலமனுக்கு கொடுக்குறாரு. எங்கேருந்து வந்துச்சு இதெல்லாம்? தாவீதுக்கு. மோசேக்கு எங்கேருந்து வந்துச்சு? ரைட். அந்த கூடாரத்தோட பிளான் எல்லாம் கர்த்தரிடத்துலேருந்து. எங்கேருந்து? எப்போ? கர்த்தருடைய பிரசனத்தில் இருக்கும்போது. இந்த 2 பேருடைய வாழ்க்கையை ஒத்து கவனித்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அந்த பிரசன்னம், கர்த்தரை தேடுகிற மனிதர்கள், கர்த்தரை தேடி வந்தவர்கள், அவரை வாஞ்சிக்கிறவர்கள், ரைட், அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள், அவருடைய மறைவில் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட். இந்த மறைவில் இருக்கிறத பற்றி இன்னும் ஒரு சில காரியங்களை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ரைட். இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்துருக்கோம். இந்த மறைவில் இருக்கிறத குறித்து இன்னும் ஒரு சில காரியங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். ரைட். இன்றைக்கி இங்கே நிப்பாட்டிக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன்.
பிதாவே, நீரே உன்னதர், நீரே சர்வ வல்லவர். தாப்பனே, உம்மால் எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க முடியும். தாப்பனே, நீரே எங்கள் கேடகம், எங்கள் கோட்டை, எங்கள் அரண், நாங்கள் நம்பியிருக்கிற தேவன். தாப்பனே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தார் மீதும் எங்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனே, நீங்களே எல்லா தீமைக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கொள்ளை நோய்கள், கண்ணிகள், குழிகளுக்கெல்லாம் விலக்கி எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து தப்புவிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் இரட்சகராக கேடகமாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜீவனின் பலனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எங்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீரே பெரியவர், நீரே சர்வ வல்லவர், நீரே உன்னதர். ஹalleluya to Jesus, glory be to God. தாப்படை, தீங்கு நாளில் எங்களுக்கு எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் எங்களை பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹalleluya to Jesus, praise you Jesus. இயேசுவே, உம்முடைய மறைவில், உம்முடைய நிழலில் நாங்கள் தங்கியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்பில் நாங்கள் வாழ்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் அவங்களுடைய சரீரத்தில் பாயட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாயட்டும். எல்லா விதமான நோய்கள், வலிகள், வேதனைகள் நீங்கட்டும். தாப்பனே, பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் நீடித்த ஆயுளால் திருப்தி அடையட்டும். தாப்பனே, உமக்கென்று வாழ, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க, நல்ல ஆரோக்கியத்துடன் பலத்துடன் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஜனங்கள் நல்லா இருக்கணும். யாருக்கும் எந்த நோயும் இல்லாமல் பலத்துடன் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து தேவ சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்ற வேண்டும். தாப்பனே, உம்மால் முடியும். பிதாவே, நீர் சர்வ வல்லவர். ஹalleluya to Jesus. சர்வ வல்லவர் யெகோவா ராஃபாவாக இருக்கிறீர். எங்களை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு முன்பாக எந்த வியாதியும் நிற்க முடியாது. உமக்கு முன்பாக எந்த நோயும் நிற்க முடியாது. எந்த வலி வேதனையும் நிற்க முடியாது. எல்லாரை காட்டிலும் பெரியவர். தாப்பனை, நீர் எங்கள் குணமாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். வியாதிகளை நீக்கினபடியால் ஸ்தோத்திரம். வலி வேதனைகளை நீக்கினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திங்க தாப்பனை. இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்யுங்க. மனதில் சமாதானத்தை கொடுங்க. இருதயத்தில் ஆறுதல் கொடுங்க. தாப்பனே, மக்கள் பலத்தோடு வாழ்ந்து முன்னேறட்டும், மேற்கொள்ளட்டும், ஜெயிக்கட்டும், செழிக்கட்டும். தாப்பனே, உம்முடைய உதவி மக்களுக்கு உண்டாகட்டும். எங்கள் பலத்தில் அல்ல தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய பலத்தினால் நாங்கள் வாழுகிறோம். தாப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya to Jesus. கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஹalleluya to Jesus. இந்த போதனையில் கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.